உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் நடித்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆருக்கு தினமும் வகை வகையான அசைவ சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. படத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு சுமாரான சாப்பாடு போடப்பட்டது. அவர்களுக்கு சாப்பாட்டில் முட்டை மட்டுமே வழங்கப்பட்டது. பொறுத்து பார்த்த தொழிலாளர்கள் ஒரு நாள் படப்பிடிப்பு இடைவேளையில் ஓய்வாக அமர்ந்திருந்த எம்ஜிஆரிடமே தயங்கி தயங்கி தங்கள் குறையை தெரிவித்தனர். விஷயத்தை அறிந்து கொண்ட எம்ஜிஆரின் சிவந்த முகம் கோபத்தில் மேலும் குங்கும நிறமானது. நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தொழிலாளர்களை அனுப்பிவிட்டார். மறுநாள் மதிய உணவு இடைவேளையின் போது தொழிலாளர்கள் வரிசையில் எம்ஜிஆர் சாப்பிட அமர்ந்து விட்டார். சாப்பாடு பரிமாறுபவர்கள் கதிகலங்கி போய்விட்டார்கள். அண்ணே, உங்களுக்கு சாப்பாடு உள்ள இருக்கு என்று மென்று முழுங்கி தெரிவித்தனர். பரவாயில்லை, இருக்கட்டும். எங்கே உட்கார்ந்து சாப்பிட்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே, பசிக்கிறது, சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க என்று எம்ஜிஆர் பதிலளித்தார். வேறு வழி இல்லாமல் அவருக்கு அங்கேயே சாப்பாடு பரிமாறப்பட்டது. முட்டையை தவிர வேறு அசைவ வகைகள் எதுவும் வரவில்லை. ஏன் அசைவ உணவுகள் வரவில்லை, எடுத்து வந்து பரிமாறுங்கள் என்றார் எம்ஜிஆர். உங்கள் அறைக்கு போய் எடுத்து வருகிறோம், பரிமாறியவர்களின் பவியமான பதிலாக அது இருந்தது. ஏன், தொழிலாளர்களுக்கு உள்ளது என்னாச்சு? எம்ஜிஆரின் கேள்வியில் கூர்மை ஏறியது. இவங்களுக்கு வெறும் முட்டை மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. இந்த பதிலுக்காக காத்திருந்த எம்ஜிஆர் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். தயாரிப்பு நிர்வாகி எங்கே? ஏன் இப்படி சாப்பாட்டிலே பாகுபாடு செய்றீங்க? தொழிலாளர்கள் தான் அதிகம் உழைக்கிறார்கள், அவங்க தான் நல்லா சாப்பிடணும். அவங்களுக்கு வெறும் முட்டை, எனக்கு மட்டும் காடை கௌதாரியா? அவங்களுக்கும் தினமும் அசைவ சாப்பாடு கொடுங்க. கம்பெனியால முடியலைன்னா அதுக்கான செலவை என் கணக்குல வச்சுக்கோங்க, சம்பளத்துல கழிச்சுக்கிறேன் என்று எம்ஜிஆர் பொறிந்து தள்ளிவிட்டார். மறுநாள் முதல் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர் சாப்பிடும் அதே வகையாக அசைவ சாப்பாடுகள் தான் பரிமாறப்பட்டது.